காயப்பட்டு கிடக்கிறாயே, காயத்தை ஆற்றுவதற்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம் மகனே, நீ நினைக்க வேண்டாம் மகளே. உன் காயத்தை கட்டுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய அடிக்காயத்தை ஆற்றுவேன், உன்னுடைய புண்ணை நான் ஆறப்படுவேன், உன்னை நான் தேற்றுவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் நம்மை புடமிடுவது நம்மை தேற்றுவதற்காகத்தான். எத்தனையோ முறை நாம் விழுந்திருப்போம், எத்தனையோ முறை பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ முறை தவறுகள் செய்திருப்போம். ஆனாலும் நம்மை விட்டு விடாமல், நம்மை தள்ளி விடாமல், நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நீ இந்த பாவம் செய்யாதே, நீ இந்த வழியில் போகாதேன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை ஒரு தாய் வழி நடத்துவது போல அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நாம் தேவனை நோக்கியே பார்க்க வேண்டும். அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் நடப்போமேயானால் அந்த பரம கானானை போய் சென்றடையலாம். நாம் அவரையே நோக்கி நடப்போமையானால் நம்முடைய பாதைகள் கோணலாய் இருந்தாலும் அது செவ்வையாக்கப்படும், கரடாய் இருந்தாலும் அது நேராக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாத மகனே, உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து வந்த காலத்திலும் அனுகூலம் இல்லாத வேளைகளிலும் கூட, நீ திக்கி திணறி நின்ற நேரத்திலும் கூட நான் உன்னோடு கூட இருந்தேனே, உனக்கு பக்க பலமாய் இருந்தேனே, உன் வேலை ஸ்தலத்தில் நான் உன்னோடு கூட இருந்தேனே, உன்னுடைய முதலாளிகள் உன்னை காயப்படுத்தி நீ அழுது கொண்டிருந்த போதெல்லாம் நான் உன் கண்ணீரை துடைத்து உன் கவலைகளை மாற்றி உன் துக்கத்தை மாற்றி நான் உன்னோடு கூட இருந்ததை நீ அறியவில்லையா? அழுது விழித்த நேரமெல்லாம் நான் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை அனுதினமும் தந்து உன்னை தேற்றிக் கொண்டிருந்தேனே மகனே. நீ ஏன் வியாகுலப்படுகிறாய்? நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? நீ ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய்? நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கழிப்புமாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாயினுடைய விருப்பம் அல்லவோ, ஒரு தந்தையினுடைய விருப்பம் அல்லவோ? அதைத்தான் நான் உன் குடும்பத்தில் செய்ய போகிறேன். நீ துக்க முகத்தோடு இருப்பதற்கல்ல, உன்னை துக்க முகமாய் வைத்திருக்கக்கூடிய அந்த நுக கட்டுகளை நான் முறிப்பேன். அந்த கண்ணிகள் பொட்டி தெறிக்கும், இருளின் மந்தாரங்கள் உன் குடும்பத்தை விட்டு விலகும். நீ இருளுக்குள் நடக்கிறவன் அல்ல, நீ இருளுக்குள்ளே வாழ்கிறவன் அல்ல. உன் சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன். நான் உன்னை தேற்றி ஆற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை உன்னை பார்க்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை நான் கூட்டுவேன், நீ சாட்சியாய் நிற்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.